परमेश्वर मानव जाति के साथ 3 वाचाएं बांधा था। तीनों आम वाचा थी और सार्वभौमिक वाचा थी और सारे मानव जाति के साथ वो वाचा थी। पहली वाचा का नाम आदम की वाचा, वो आदम के साथ बांधा गया है और स्थान था आदम वाटिका, इसलिए इसको आदम की वाचा कहते हैं। இதுவரை நாம் 2 உடன்படிக்கைகளை குறித்து பார்த்திருக்கிறோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஆண்டவர் ஏற்படுத்தின 2 உடன்படிக்கைகளை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு 3வது உடன்படிக்கை பார்க்க போகிறோம். இந்த 3மே பொதுவான உடன்படிக்கை, உலகளாவிய உடன்படிக்கை, எல்லா மனிதனோடும் கூட தேவன் ஏற்படுத்திய உடன்படிக்கை. முதலாவது உடன்படிக்கை ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமோடு பண்ணினார், ஆகையினால அதை ஏதேன் உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். 2வது உடன்படிக்கை அதே ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அதே ஆதாமோடு கூட பண்ணினார். ஏனென்றால் அவன் பாவம் செய்து படியினாலே அந்த முதலாம் உடன்படிக்கை கேன்சல் ஆயிடுச்சு, ரத்து ஆயிடுச்சு. சோ 2வது உடன்படிக்கை ஆண்டவர் அவனுக்கு பண்ணினார், ஆகையினால அதை ஆதாமின் உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். पहली जो वाचा थी वो अदन की वाटिका में परमेश्वर आदम के साथ बांधा था और स्थान अदन की वाटिका होने के कारण उसे अदन की वाटिका अदन की वाचा बोलते हैं। लेकिन पहले मानव के पाप के कारण वो वाचा रद्द हो गया था। उसके बाद वहीं पे परमेश्वर उसी के साथ दूसरी वाचा बांधे। उस वाचा का नाम आदम की वाचा, उसको भी हम देख लिए। 2வது உடன்படிக்கை நாம் கடந்த வாரம் பார்த்துவிட்டோம். अब है हम तीसरी वाचा की ओर जा रहे हैं, जो नूह के साथ उनके संतान के साथ उस वक्त में, मतलब उनके परिवार के लोगों के साथ, उस वक्त के सारे प्राणियों के साथ परमेश्वर बांधा था, इसलिए इसको नूह की वाचा कहते हैं। 3வது உடன்படிக்கை ஆண்டவர் நோவாவோடும் அவன் குடும்பத்தினரோடும் கூடவே எல்லா மிருக ஜீவன்களோடும் கூட அந்த நேரத்தில் இருந்தது ஆண்டவர் பண்ணினார். ஆக இதை நோவாவின் உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். सो आज हम लोग इस नूह की वाचा के परिचय और उसमें दिया हुआ प्रावधान और उसका व्याख्या को देखने जा रहे हैं. இன்றைக்கு நாம் நோவாவின் உடன்படிக்கை குறித்த ஒரு அறிமுகம், அதுல இருக்கக்கூடிய நன்மைகள், அதனுடைய விளக்கம், இந்த 3ஐயும் நாம் பார்க்க போகிறோம். आदम की वाटिका है जो वाचा थी, वो आदम हव्वा के बलवा के कारण रद्द हुआ था। इसको हम लोग पहला उत्पत्ति पहला अध्याय 28, 29, दूसरा अध्याय 15, 16, 17 में देखते हैं. ஆதியாகமம் 1:28-29 2:15, 16, 17 ஏதேன் உடன்படிக்கை குறித்து எழுதி இருக்கிறது. அந்த உடன்படிக்கை முதல் தம்பதியினுடைய பாவத்தின் நிமித்தம் கலகத்தின் நிமித்தம் रद्द ஆகிவிட்டது. दूसरा जो वाचा जिसको आदम की वाचा बोलते हैं, उसके बारे में उत्पत्ति 3 अध्याय 14 से लेकर 21 तक
अब पढ़ेंगे वहां वो दर्ज है। இரண்டாவது உடன்படிக்கை ஆதாமின் உடன்படிக்கை இது ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது। सो ये जो वाचा है आदम हवा की बलवा के कारण किया गया है। पहला वाचा उनके बलवा के कारण रद्द हुआ, लेकिन उनके बलवा के कारण दूसरी वाचा परमेश्वर बांधे थे। இரண்டாவது இந்த உடன்படிக்கை அவருடைய கலகத்து நிமித்தம் ஏற்படுத்தப்பட்டது। அதாவது முதல் உடன்படிக்கை கலகத்து நிமித்தம் ரத்தாகிவிட்டது। அதே கலகத்து நிமித்தம் இரண்டாவது உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்தினார் அவர்களோடு கூட। और तीसरी जो वाचा है वो आदम के साथ बांधे गए वाचा के, खास करके पहला वाचा जो आदम की वाचा है उसका एक नवीनीकरण, और वो है सारे मानव जाति के बलवा के कारण परमेश्वर मानव जाति के साथ बांधा। इसका दर्ज उत्पत्ति 9 अध्याय पहला वचन से लेकर 19वां वचन तक लिखा हुआ है। மூன்றாவது உடன்படிக்கையோ முழு மனித குலத்தின் கலகத்தின் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம், பாவம் பெருகினது நிமித்தம் ஆண்டவர் மனித இனத்தோடு கூட பண்ணினார்। இதை குறித்து ஆதியாகமம் 9 முதல் 19 வரை உள்ள வசனங்களை எழுதியிருக்கிறார்। सारे मानव जाति के पाप के कारण सारे मानव जाति नष्ट हुए, लेकिन एक परिवार जिसमें 8 जन थे वो बचाया गया है और उनके साथ परमेश्वर एक वाचा बांधा। மனித இனத்துடைய பாவத்து நிமித்தம் அழிக்கப்பட்டார்கள்। ஒரு 8 பேரை கொண்ட ஒரு குடும்பம் காக்கப்பட்டது। அந்த குடும்பத்தோடு கூட ஆண்டவர் மூன்றாவது ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார்। क्या मकसद था परमेश्वर तीसरी वाचा मानव जाति के साथ बांधने का? ஆண்டவர் மூன்றாவது உடன்படிக்கை மனிதனோடு கூட பண்ணுவதற்கு என்ன காரணம்? एक मानवीय सरकार का निर्माण करने, जिसमें परमेश्वर के या ईश्वरीय सिद्धांत हो और उसमें जिम्मेवारी ये थी उस सरकार की, जिन पापों के कारण पहले युग के मानव जाति को नष्ट किया गया है, ऐसा फिर परमेश्वर न करने के लिए, उसको मजबूर ना कराने के लिए, पाप बढ़ने से उसे रोकना था। இந்த மூன்றாவது உடன்படிக்கை ஆண்டு ஏற்படுத்துவதற்கு காரணங்கள் ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு அரசாங்கத்தை பூமியிலே ஆண்டவர் ஏற்படுத்தவும், அதுல ஆண்டோடைய கட்டளைகள் என்ன சொல்றது நடைமுறைப்படுத்தவும் வேண்டும் என்பதும், அந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பு எந்த பாவத்தினால முதல் உலகத்தின் மனிதகுலம் அழிக்கப்பட்டதோ அந்த பாவம் திரும்ப பெருகாதபடிக்கு அதை கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு। அதுக்காக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார்। इसका पृष्ठभूमि, तीसरी वाचा बांधने की पृष्ठभूमि यही।
இதுதான் மூன்றாவது உடன்படிக்கையின் பின்னணி. சமஜ்மா?